அனைத்துலகோரை கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயருக்கு இசை பாடுவீர், அவரது புகழை மாட்சிப்படுத்துங்கள். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் தூய ஆவியாரின் பிரபுவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நம் அனைவருமே பாஸ்கா காலத்தில் 3ஆம் ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில் திருப்பலியில் மகேந்திரன் மேரி ரோஸ் தன்னுடைய 16வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இறைவன் தாமே நல்ல ஒரு பிள்ளை சிறத்தை கொடுக்க வேண்டியதற்காகவும், ஜோசப் அக்வினாஸ் தாமஸ் மற்றும் அவருடைய குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மேரி நந்தினி அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இறைவன் தாமே நல்ல உள்ள சுகத்தை கொடுக்க வேண்டியதற்காகவும், ஆரோக்கியமேவி அனித் தன்னுடைய தேர்வில் வெற்றி பெற்றதற்காக நன்றியாகவும், திதி சஹா தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் திருப்பலி நன்றியாக கொடுக்கின்றார்கள். அதோடு இணைத்து இன்றைய திருப்பலியில் மோகன்ராஜ் அவருடைய ஆங்கிலத்திற்காக இரண்டாமே அவர்களுக்கு மாற்றி கொடுக்க வேண்டியதற்காகவும், அதோடு இணைத்து மேரி ஜெசிந்தா பிரதீப் அவர்கள் குழந்தை நல்முறையுடன் உள்ள சுகத்தை இறைவன் கொடுக்க வேண்டியதற்காகவும் இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிக்கின்றார்கள். இதோடு இணைத்து வந்திருக்கிற ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும், நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் அனைத்திலும் இறைவன் உங்களோடு உடனிருந்து உங்களுக்கு வெற்றி மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியதற்காகவும் இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அன்பிற்கு சகோதர சகோதரிகளே, நம் திருமலுக்கு நினைவாக நம் இது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இந்த தண்ணீரை இறைவன் ஆசீர்வதித்து புனிதப்படுத்த வேண்டுவதற்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வி பெற செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையிறாது காத்து அருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
செய்வாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் நம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. வாழ்த்துகின்றோம் இறைவனே, புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சிமைக்காக உமது நன்றி நல்கின்றோம். ஆண்டவரான இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக செய்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, ஜெனித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரின் ஈரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரின் எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தை வரவில் வீற்றிருப்பவரின் நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசுவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோம். இறைவா, புதுப்பிக்கப்பெற்ற இளமை உணர்வுடன் உம் மக்கள் என்றும் அக்களிப்பார்களாக. அதனால் உம் சொந்த மக்கள் என்ற ஆட்சியை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர் பின்னாளுக்காக பேரின்பத்துடன் உறுதியான எதிர்நோக்குடன் காத்திருக்க செய்வீராக. உம்மோடு துணையாமையாய் இறைவனாய் நின்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவர் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே,
இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அரும் செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவிப்பின் படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதோர் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனையினின்று விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது: நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேருவகை கொள்ளுகின்றது. என்னால் மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். தூயவனை படுகொலியை காணவிட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதரர் சகோதரிகளே, நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். அவரது உடல் படுகொலியை காணவிட மாட்டீர் என்று கூறியிருக்கிறார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரை வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். இறைவா, என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனசான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். என் இதயம் அக்களிக்கின்றது. என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். அன்பனை படுகொலியை காணவிட மாட்டீர். ஆண்டவரே,
திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல, அவர் செயலின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள். உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையின்றி உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்ற அழிவுப்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டி போன்ற கிறிஸ்துவின் உயிர் மதிப்புள்ள ரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்து பெருமைப்படுத்தி உள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடிக் கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடிக் கொண்டும் வினவிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முக வாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியே தான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால்
இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று பெண்கள் சொன்னவாறே கண்டார்கள். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத அந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் ஆட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டளைப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் அப்பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக் கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேம் திரும்பி போனார்கள். அங்கே 11 பேரும் அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியிலே நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை விட்டு கொடுக்கும் போது அவரை கண்டு உணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரே அருள்வாக்கு. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தில் 3வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கின்றோம். இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமையில் அற்புதமான இறைவார்த்தை எனக்கு கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு முதல் வாசகமாக இருக்கலாம், அல்லது 2ஆம் வாசகமாக இருக்கலாம், திருப்பாடலாக இருக்கலாம், நற்செய்தி வாசகமாக இருக்கலாம், அல்லது நற்செய்தி வாசகத்தின் முன் வாழ்த்தொழியாக இருக்கலாம். அனைத்துமே மிக தெளிவாக நாம் இந்த உலகத்தில் கடவுளுக்கு ஏற்ற வாழ்வு எவ்வாறு வாழ வேண்டும், எதை நாம் விசுவசிக்க வேண்டும், எதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கப்படுகிறது. திருப்பாடல் 16வது அதிகாரம் 11வது வசனம் வகுக்கப்பட்டதை நாம் பார்த்தோம். ஆண்டவரே, வாழ்வின் வழியை என்ன செய்யணும்? நான் அறிய செய்யும். வேற யாரும் கிடையாது. ஒவ்வொருவருமே திருப்பாடல் வழியாக இறைவன் அல்லது தாவீது நமக்கு கூறப்படுகிறது. கடவுள் தாவீது வழியாக கூறுகிறது, ஆண்டவரே நம்முடைய ஜெபமானது இவ்வாறு தான் இருக்க வேண்டும். ஆண்டவரே, வாழ்வின் வழியை, என்னுடைய வாழ்க்கையின் வழியை, என்னுடைய குடும்பத்தின் வழியை எப்படி நான் செல்ல வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், எங்கு நடக்க வேண்டும் என்கின்ற வழியை எனக்கு நான் அறிய நீ எனக்கு அருள் புரியும், துணை செய்யும் என்கின்ற ஜெபம் அருமையான ஜெபமாக இருக்கிறது இதைய திருப்பாடல். நீங்கள் நற்செய்தி வாசகத்தை கேட்கும்போது எப்போது கேட்ட மாதிரி இருக்கா? எப்போ கேட்டீங்க? ரொம்ப தூரத்தில் போக வேண்டாம். என்ன கேட்டீங்க? போன வாரம் என்னைக்கு? போன வாரம் கேட்டேன். என்னைக்கு கேட்டோம்? என்னைக்கு? இன்னைக்கு தான் கேட்டுருக்கோம். இன்னைக்கு கேட்குறது
வேண்டி போன வாரம் இதே மாதிரி கேட்போம். யாரெல்லாம் டெய்லி கோயில் வந்திருப்பாங்களா? டெய்லி வார நாள்கள் மட்டும் கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது, மற்ற நாட்களும் வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வாசகத்தை கண்டிப்பா கேட்பீங்க ஒரு நாள். என்னைக்கு கேட்கிறேன்? இஸ்ராயல் போனோம். இஸ்ராயல் போனோம். என்னைக்கு நம்ம போன வாரத்துல ஒரு நேரம் கேட்டோம். என்னைக்கு? வெள்ளிக்கிழமையா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன் அப்படின்னா நான் இதை முடிச்சுட்டு எனக்கு ஆக்சுவலி பஸ் வந்து 7:20 பஸ் எங்கே மடிவாளில் இருக்கு. ஆனால் அன்னைக்கு என்னுடைய மைண்ட் வந்து சொல்லிட்டு இருந்தேன் 6:30 பூசியை முடிச்சிடணும். 6 மணி பூசியை 6:30 முடிச்சிடணும். அப்போதான் எனக்கு வந்து பஸ்ஸை பிடிக்க முடியும் இல்லையா? ஆனால் அந்த வாசகம் அது கொஞ்சம் கூட நேரம் எடுத்துச்சு, 6:45 எடுத்துச்சு எனக்கு. அதனால அந்த வாசகம் மறக்கவே செய்யாது. என்னைக்கு? புதன்கிழமை. வேற எதுவும் கிடையாது. புதன்கிழமை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த வாசகம் வந்துருச்சு சரிங்களா? எனக்கு மிகவும் பிடிக்கப்பட்ட இந்த வாசகம் என்னவென்னா, ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் எதனை உணர்கின்றோம், ஒவ்வொரு திருப்பலிக்கு நாம் வரையும் பொழுதும் நாம் எப்படி நாம் வர வேண்டும், எப்படி நாம் வந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை தான் இந்த நற்செய்தி வாசகம் மிக அழகாக விளக்குகின்றது. நற்செய்தி அதற்கு முன்பாக முதல் வாசகம் கொடுக்கப்படுகிறது. முதல் வாசகத்தில் பயன் அழைப்பதை கொண்டிருக்கின்ற இந்த பேதுரு ஆண்டவருடைய அனுபவத்தை உணர்ந்த பிறகு, உயிர்ப்பின் ஆண்டவரை உணர்ந்த பிறகு 5000 மக்களுக்கு சென்று, அது 5000 மக்கள் 10,000 எத்தனை கோடி இருந்தாலும் அத்தனை நபர்களுடன் சென்று தைரியத்தோடு உரைப்பதை தான் இதை ஒரு வாசகம் நமக்கு தெரிவிக்கின்றது. பாருங்கள், பெந்தைகோஸ்தே பெரும்பாலும் எல்லா நாட்களும் வந்திருந்தாங்க. எப்படி நம்ம குட் ஃப்ரைடே நம்ம ஆலயத்துல நிறைய பேர் பார்த்துருக்கலாம். குட் ஃப்ரைடே அன்னைக்கு அது எங்கிருந்து வருவாங்க யாருக்கும் தெரியாது, எல்லா மக்களும் அன்னைக்கு தான் வருவாங்க. அதே மாதிரி பெந்தைகோஸ்து நாள் அது வந்து பெரிய விழா. அதனால எல்லா நாட்களும் சுற்றி இருக்க எல்லா பகுதிகளிலும் எல்லா மக்களும் வந்திருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு நடுவே சென்று அதுதான் சொல்றாரு, யூத மக்களே, எருசலேமில் வாழ் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள், இதை எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இன்னைக்கு அவர் பேதுரு இதே இடத்துல நின்று இன்னைக்கு இருந்தார்னா எழுதியிருப்பாரு, பெங்களூரில் வாழ்கிற மக்களே, ஆலயத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களே, இதை கவனமாக கேளுங்கள், உங்களுக்கு என்ன நடந்தது என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், என்ன நடந்தது, பாஸ்கா நிகழ்வுகளில் நடந்தது, இயேசு கிறிஸ்துக்கு என்ன நிகழ்ந்தது என்று அறிந்து கொள்ளுங்கள் என்பதுதான் திருத்துதர் பேதுரு மிக தெளிவாக அற்புதமாக எல்லா மக்களுக்கும் முன்னிலையிலும் சென்று தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவராக பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த அந்த பேதுரு உயிர்த்த ஆண்டவரை அனுபவத்தை பெற்ற பிறகு எல்லா மக்களுக்கும் நற்செய்தியை அறிவித்ததை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் இந்த கடைசியாக திருத்துதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் எவ்வாறு கூறப்படுகின்றது, அவர் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். யாருக்கு? ஒவ்வொருவருக்கும், யாரெல்லாம் ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கின்றோமோ எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்து தூய ஆவியை கடவுளிடமிருந்து பெற்றுப்படுத்திருக்கின்றார். இதுதான் பேதுரு கூறுகின்றார். அது மட்டுமல்ல, கடைசியாக கூறுகின்றார், நீங்கள் காண்பதும் கேட்பதும் எதுதான்? தூய ஆவியால் நம் அனைவருமே நிரப்பப்பட்டிருக்கின்றோம் என்பதை தான் நீங்கள் கேட்பதும் நீங்கள் காண்பதும். அன்று பெந்தைகோஸ்து நாளில் பேதுரு சொல்லும் அதே வார்த்தை இன்று நம் ஒவ்வொருவருக்கும் தூய ஆவியின் ஆட்கொள்ளப்பட்டு நம் அனைவருமே தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் தைரியத்தோடும் மன உறுதியோடும் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல ஒரு அறிவுரையை, இறைவனுடைய உற்சாகத்தை, அந்த உயிர்ப்பின் இறைவனை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற நம்பிக்கையை ஊட்டுகின்றார் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக பேதுரு. அதைத் தொடர்ந்து இன்றைய 2ஆம் வாசகமும் 1 பேதுருவிலிருந்து எடுக்கப்பட்டது. அங்கும் திரும்பவும் கூறுகின்றார், நாம் எப்படி மீட்கப்பட்டிருக்கின்றோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தினால் நம் அனைவருமே மீட்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை தான் இன்றைய 2ஆம் வாசகம் நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. அதை பார்க்கின்ற 1 பேதுரு 1ஆம் அதிகாரம்
15ஆம் வசனம் இவ்வாறு கூறப்படுகிறது, உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்க எப்படி இருக்கணும், நீங்களும் உங்கள் நடத்தையிலும் அல்லது உங்கள் நடத்தைகளை எல்லாம் தூய்மை உள்ளவராக இருங்கள். நம்மை அழைக்கின்றார். நம்முடைய அழைப்பு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அழைப்பதுதான். எப்படி உங்களை பெயர் சொல்லி அழைத்த இறைவன் உண்மையுள்ளவராக தூய்மையாக இருக்கின்றார், அதே போல நாமும் நம்முடைய உள்ளமும் பரிசுத்தமாக இருக்க நம்முமே இறைவன் அழைக்கின்றார். அது மட்டுமில்லாமல் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள், இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்து பெருமைப்படுத்தினார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கவே இவ்வாறு செய்தார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளை முழுமையாக விசுவசித்து என்ன நேர்ந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, என் ஆண்டவர் என்னை காத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார், என்னுடைய குடும்பத்தில் இருந்து என்னோடு வழி நடந்து கொண்டிருக்கின்றார், என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார். நான் என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எங்கு செல்ல வேண்டும் என்று என்னை கரம் பிடித்து நடத்தி கொண்டிருப்பவர் என்னுடைய உயிர்த்த இறைவன் என்பதை நாம் விசுவசிக்க வேண்டும். அதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. பாருங்கள், இன்றைய நற்செய்தி வாசகத்துக்கு வருவோம். நற்செய்தி வாசகத்தில் வருகின்ற பொழுது இறைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சீடர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார். கோபத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன வார்த்தை? அறிவியலை இன்னும் அதிகமாக மந்த புத்தி உள்ளத்தினரே, இறைவார்த்தை அறியாமல் செய்கிறவர்களுடைய மந்த புத்தி உள்ளத்தினரே. அந்த சீடர்கள் முகமாட்டமாக நடந்து போறார்கள். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கிறது என்ன தெரியுமா? என்ன நிகழ்ந்தது, என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் உங்களுடைய முகமாட்டமாக இருக்கிறது? இன்னைக்கு நீங்க ஆலயத்துக்கு வருகின்ற பொழுது ஒரு சில நேரம் பல கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் அவர்களை பார்த்துதான் கேட்கின்றார், உங்களை பார்த்துதான் கேட்கின்றார், என்ன நிகழ்ந்தது, யாருடைய முகமாட்டமாக இருக்கின்றது? நாம் ஆண்டவரோடு உரையாட தயாராக இருக்கின்றோமா? ஆண்டவருடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலிருந்து கேட்டுட்டே இருக்கிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உனக்கு என்ன ஆச்சு, என்ன நிகழ்ந்தது, உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய குடும்பத்தில் என்ன நிகழ்ந்தது? எவ்வாறு அந்த எவ்வாறு சென்றிடம் கேட்டது போல நம்ம ஒவ்வொருவரிடம் கேட்கின்றார். நம்முடைய பதில் என்ன? அந்த திருத்தூதர்கள் சொல்லுகின்றார்கள், எருசலேம் நகரில் வாழ்க்கை வணக்கம் தான் தெரியுது என்ன நடந்துச்சு அப்படின்னு. நாம் முழுமையாக நம்பிக்கிட்டோம், இயேசு கிறிஸ்து உண்மையான இறைவன், அவரை எங்களை மீட்கப் போகிறார் என்று நம்பினோம். கடைசி என்னாச்சு? அவரை எல்லா பரிசையும் சதுசேயர்களும் தலைமை குருக்களும் சேர்ந்து அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, கொண்டுட்டாங்க. எங்களோடு இருக்கிறாங்க ஒரு சில பெண்கள் அங்க போய் பார்க்கறாங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கல்லறை இல்ல சொல்றாங்க. ஆனா நான் நம்பல. இன்னும் எங்களோடு இருந்த திருத்தூதர்கள் சென்றாங்க, பார்த்தாங்க, அங்கேயும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கல்லறை இல்ல அவங்க சொன்னாங்க. நான் என்ன செய்யல, நம்பல. நாங்க எங்க வேலையை பார்க்க திரும்ப வந்துட்டோம் அப்படின்னு மனத்தோடு வராங்க. இதை கேட்டுதான் ஆண்டவர் கூறுகிறார், அறிவிலிகளே மந்த புத்தி உள்ளத்தினர்களே, உங்களுடைய இதயம் யார் இன்னும் நம்பாமல் இருக்கின்றது. இதை நம்மையும் பார்த்து வேண்டியிருக்கின்றது. யாரெல்லாம் இறைவனை நம்பவில்லையோ, யாரெல்லாம் இறைவனுடைய வார்த்தையை கேட்டும் அறிந்து கொள்ளாமல் இருக்கின்றீர்களோ, யாரெல்லாம் இறைவனுடைய உடலிருப்பை உணராமல் இருக்கின்றீர்களோ, அவர்களை பார்த்துத்தான் இறைவன் கூறுகின்றார், அறிவிலிகளே மந்த புத்தி உள்ளத்தினர்களே, இவ்வளவு நல்ல காரியங்களுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது, நான் உங்களோடு நடந்து செல்கின்றேன், ஏன் என்னை கவனிக்கவில்லை, ஏன் என்னை அறிந்து கொள்ளவில்லை என்று நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்றார். ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் ஆண்டவரை பெற்றுக் கொள்ளுகின்றோம், ஆண்டவரை உணவாக கொள்ளுகின்றோம். ஆனால் ஆண்டவரை உணர்கின்றோமா? இவர்தான் என்னுடைய உண்மையான இறைவன், நான் அந்த உண்மையான இறைவனை நான் உணர் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை வழியாக என்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். நற்கரின் வழியாக எனக்காக என்னுடைய கரங்களிலும் என்னுடைய உள்ளத்தில் வந்து கொண்டிருக்கின்றார். உணவாக என்னோடு இருக்கின்றார், நான் அவரை உணவாக உட்கொள்கின்றேன். ஆனால் அந்த இறைவனை, இவர்தான் என்னை படைத்த இறைவன், என்னை பாதுகாக்கின்ற இறைவன் என்பதை அறிந்து கொண்டிருக்கின்றேனா? சற்றமே நாம் சொல்லி பார்ப்போம். எப்போது நாம் இறைவனை அறிந்து கொள்ளுகின்றோமோ அப்போது நாம் தெரியும், எந்த நிலை வந்தாலும், திருப்பாடல் போல எந்த நிலை வந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் என்னை பாதுகாப்பார். எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு
எல்லாவற்றையும் தான், எல்லாவற்றுக்கும் விடுதலை தந்து என்னோடு இருந்து எதையும் தாங்கும் இதயத்தை, இவ்வாறு நீ நடக்க வேண்டும் என்ற செயலை, துன்பங்களை தாங்கி அதனை உணர்ந்து அதனை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை வாழ இறைவன் எனக்கு கற்றுக் கொடுப்பார். என்னுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுப்பார், என்னுடைய குடும்பத்திற்கு சமாதானத்தை கொடுப்பார், ஒருவரை ஒருவர் விசுவசிக்க அந்த ஆற்றலை எனக்கு கொடுப்பார் என்பதை இறைவன் நமக்கு கற்றுக் கொடுப்பார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலி வழியாக தூயாவின் வல்லமை கேட்போம். நம்மோடு வழிநடக்கின்ற இறைவனை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை, தூயாவின் வல்லமை நமக்கு பெற்றுக்கொள்ள தர வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய அருளும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் எப்போதும் இருப்பதாக. திரும்பவும் திருப்பாடல் 16வது அதிகாரம் 11வது வசனத்தில் கூறப்படுவது போல, ஆண்டவரே, என்னுடைய வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன் என்ற நம்பிக்கையை தொடர்ந்து திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். வானக தந்தையிடம் வரம் வேண்டி ஜெபிப்போம். உங்களுடைய பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றாம் இறைவா, இயேசுவின் உயிர்ப்பில் முழுமையான நம்பிக்கை கொண்ட உமது சாட்சிகளாக வாழ்ந்து வருகின்ற திரு அவையில் திருத்தந்தை லியோ, எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவந்தார், பொதுநிலையினர் அனைவரும் உமது இரக்கத்தால் புதிய வாழ்வை பெற்றுக்கொள்ள அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். கருணையும் இரக்கமும் நிறைந்த தந்தையே, நோயினால் வாடுவோர், தனிமையில் இருப்போர், கவலையினாலும் துன்பங்களினாலும் கலங்குவோர், தேவையில் உள்ளவோர், அடிமைத்தனத்துள் வாழ்வோர் அனைவரையும் உமது கருணையினாலும் இரக்கத்தினாலும் நிறைந்த அவர்கள் அனைவருக்கும் ஆறுதலையும் நிம்மதியையும் அளித்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் பேரன்பை நிலையாக கொண்டுள்ள தந்தையே, பசுப்புணர்வுகளோடும்
வேதனைகளோடும் விரக்தியோடும் கண்ணீரோடும் வாழும் கணவன் மனைவி அனைவர் மீதும் மனம் இறங்கி அவர்களின் அன்பு தூய்மையானதாகவும் நிலையானதாகவும் இருக்க வேண்டிய அருளை அளித்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, உம் திருமகன் இயேசுவே உலகின் மீட்பர் என்பதை உலகம் எல்லாம் கண்டுணரவும் விடுதலையின் பாதையில் இயேசுவின் உயிர்ப்பின் ஆற்றலை அனைவரும் அனுபவமாய் பெற்றிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி கரங்களை குவித்த வேண்டுமாக நம்மோடு இணைந்து பயணிக்கின்ற இயேசுவின் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை, அவர் நமக்கு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்ற வார்த்தையை, அதோடு இல்லாமல் ஒவ்வொரு திருப்பலியிலும் நமக்காக தன்னையே கொடுத்து உணவாக கொடுத்த இயேசுவை அறிந்து கொள்ள ஆற்றலை, அவருடைய இயல்பை பெற்றுக் கொண்டவர்களாக நாமும் பிறருக்கு நன்மையை செய்யக்கூடிய மனநிலையை இறைவன் ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தர வேண்டுவதற்காக, அவருடைய வழியில் நாம் நடக்கக்கூடிய ஆற்றலை இறைவன் ஒவ்வொருவருக்கும் பொழிய வேண்டுவதற்காக சிறப்பாக ஜெபிப்போம். அருட்கொடை மணலாக இறைவா, வாழ்வை அளித்து ஒவ்வொரு நாளும் எம்மோடு பயணிக்கும் உம்மை கண்டுகொள்ள வரம் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடைய மாணவர்கள் எல்லாம் தந்தையார்களுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களிப்பவர் திருவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும் உம்மை வேண்டுகின்றோம்.
இதற்குரிய காரணத்தை நீ தந்திருப்பதா அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து வழியாக இந்த சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் உறுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக கடமையும் மீட்புக்குரிய செயலாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராக பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியானவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கிறார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி போங்க. அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்கள் இருக்கின்றனர். அவ்வாறே ஆட்சிமைக்கோரும் அதிகாரம் கொண்டவர்களும் முதல் ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை இவையாகவே தூய்மைத்திற்கு போற்று. ஆகவே உடைய ஆவியை தொலைந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இரத்தமாக எங்களுக்கு வாழுவாக. அவர் பாடுபடவிடம் கணித்து நம்மை கையெழுத்த போது அப்போது எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாக: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் மேலும் கிடத்தை விடுத்து மீண்டும் கடந்து தாம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாக: அனைவரும் இதிலிருந்து பெற்று வருவார்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தை நீக்கின்றோம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காக பலருக்காக சித்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவிடம் வீட்டில் வாழும் மகத்தை மீட்பொழுக்கும் எண்ணத்தை கொண்டு கொண்டிருக்கின்றோம். உத்திரமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் ரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூயமையால் வந்து சேர்க்க வேண்டும். தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். அனைவரும் எழுதிருந்தோம். ஆண்டவரை உலகின் எங்கள் திருத்தந்தையிலையோ எங்கள் ஆய்வீற்றும் எங்கள் துணையாளர் சிறுநாதன் மார்கலா சதீஷ் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் திருவையர் நிறைவேற செய்த வேண்டும். மேலும் உயிர் திரும்பி நம்முடன் தூய்க்குள்ள எங்கள் சகோதர சகோதரிகளை இன்னும் சிறப்பாக எங்கள் குடும்பத்தில் வரைத்த அனைத்து ஆத்மாக்களையும் யாருடைய ஆத்மாக்களையும் உத்திரிய சந்ததியின் அனைத்து ஆத்மாக்களையும் இறக்கத்தில் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றிருக்கும். ஆண்டவரே, எங்கள் அனைவரும் மீது விரக்கமாயும் இன்னும் சிறப்பாக
மகேந்திரன் மேரினோஸ் அவருடைய தன்னுடைய 14வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். அவருடைய நலவுடன் உள்ள சிறதை அவருடைய குடும்பத்தை எப்பொழுதுமே நீர் அவர்களோடு இருக்கின்ற என்பதை உணரக்கூடிய ஆற்றலை ஒவ்வொரு பிறக்கும் மனிதர்களும் அதே வேளையில் இன்றைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற மேரி நந்தினி, திதி சஹா மற்றும் எல்லா நபர்களையும் ஒவ்வொருவருமே உம்முடைய ஆறுதலையும் உம்முடைய ஆற்றலையும் பெற்றுக் கொண்டவர்களாக உம்முடைய தூய ஆவியின் வல்லமையினால் வழி நடத்தக்கூடிய ஆற்றலை ஒவ்வொருவருமே அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக உண்மையே ஒவ்வொரு நாளும் கண்டு உணரக்கூடிய ஆற்றலை ஒவ்வொருவர் மீதும் பொழித்தர்கள். ஆண்டவரே, எங்கள் அனைவரும் மீது விளக்கமாயும் கடவுளின் கடுத்தாயிட பிறந்தரையா அவருடைய கணவரான யோசிக்க திருத்துகிறார். இவ்வுலகில் உகந்தவராய் நாங்கள் நிறைய வாழ்வு உங்களுக்கு உதவிற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை புகழ்ந்து வரவுள்ள உண்மையும் கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவருடையவரின் இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் எல்லா புகழும் ஆட்சி ஏற்றுமாறு புரியதே. துணிந்து சொல்வோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையில் எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுணர்வோம் என்று ஆடுகின்றோம். இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பற்றி யாதொரு கள்ளத்தோவிலே நலமாயிருக்குமாக நாங்கள் இதற்கு பெருமிதற்காகவும் எபிட்ராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன். திருத்துதலுக்கு மொழிந்தீரே, எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்டோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளிக்கிறார் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று விரும்புகிறார். உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இரண்டின் சமரியே. எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இரண்டின் சமரியே. எமக்கு அமையருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவரை நம் ஒவ்வொருடைய வாழ்க்கை பயணத்தில் நம்மோடு உடன் இருப்பவர், நம்மோடு உடன் நடக்கின்றவர். உலகின் பாவங்களை போக்குவோம். செம்மறியின் விருதுக்கு அழைக்கப்பட்டு நாம் அடைவோம். பேர் பெற்றோர். ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியெல்லாம் எனது ஆன்மா நலமடையும்.
அவர் அப்பத்தை விடும்போது சீடர்கள் ஆண்டவர் இயேசுவை கண்டுணர்ந்து கொண்டார்கள். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீ புதுப்பிக்க திருவுள்ளமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கிய உண்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். குட் மார்னிங். என்னுடைய ஆட்சியில் நான் பார்க்கும் பொழுது 2 சீடர்கள் வந்து பயணம் செய்கிறாங்க இல்லையா? அந்த நடுவில் வந்து ஆண்டவர் இயேசு வருகிறார். அந்த அனுபவம் அவங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமாக கிடைக்கின்றது. அதே போல தான் நீங்களும் திருப்பலிக்கு நீங்கள் வரீங்க. திருப்பலியில் வந்து ஆண்டவரை உணவற்று மறுபடியும் நீங்கள் மீண்டும் போகிறீங்க. என்னுடைய நற்செய்தியும் உங்களுடைய வாழ்க்கையும், அதாவது நீங்கள் எப்பெல்லாம் கோயிலுக்கு வரீங்களோ வந்துட்டு பிறகு நீங்கள் போகும்பொழுது நீங்கள் என்னவா வரீங்க, என்னவா போகிறீங்க, இந்த அனுபவம் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும் உங்கள் லைஃப்பில். இதுதான் கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு பயணம். இந்த நம்பிக்கை பயணத்தில் வந்து நீங்கள் இருக்கும் பொழுது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் மாறும். நீங்கள் எப்படி வரீங்களோ அப்படியே போகக்கூடாது. நீங்கள் மாறுபற்ற ஒரு மனிதனாக நீங்கள் போகணும். அப்பொழுது தான் உங்களோட நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கே ஒரு புது வழி, புது உயிர், புது அந்த வாழ்க்கை தொடர முடியும். அதனால் அதை தியானிங்கள். இன்று 9:30 மணிக்கு பாரிஷ் கவுன்சில் ஃபைனான்ஸ் கமிட்டி எஸ்எஸ்சி ஆனிமேட்டருடைய ஒரு ஷார்ட் மீட்டிங் இருக்குது. தயவுசெய்து வாங்கிப்போங்க. இந்த வாரத்துடைய விழா சனிக்கிழமை வந்து சென்ட் மார்க் எவாஞ்சலிஸ்ட் நற்செய்தியாளர் அவருடைய விழா. அன்பியங்கள் வந்து இன்றைக்கி சாயங்காலம் சென்ட் மார்த்தா, சென்ட் ஃபாஸ்டினா 5 மணிக்கும், சென்ட் மைக்கேல் 6 மணிக்கும், புதன்கிழமை சென்ட் திரேசா ஆஃப் சைல்ட் ஜீசஸ் 6 மணிக்கும், சனிக்கிழமை 25ஆம் தேதி சென்ட் செபாஸ்டின் 6 மணிக்கும், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சென்ட் ஜூட் 4 மணிக்கும், செபாஸ்டின், சென்ட் தாமஸ், சென்ட் திரேசா, லேடி ஃபாத்திமா 6 மணிக்கும். நாளையிலிருந்து நம்முடைய அசிஸ்டன்ட் பாரிஷ் ப்ரீஸ்ட் காணிக்கை வந்து அவர் ட்ரிப் போவார். அவருக்காக சொன்னீங்கள். கடந்த வாரம் காணிக்கை மொத்தம் 58,630 ரூபா. அனைவருக்கும் நன்றி. இந்த வாரத்தில் வந்து சென்ட் மார்த்தா ஜான் மேரி வியானி இந்த இடத்துக்கு நான் வந்து ஹவுஸ் பிளஸிங்காக நான் வரேன். ஃபாதர் கூட வருவார். அந்த அந்த அன்பியத்துக்கு அவர் இன்ஃபார்ம் பண்ணுவார். ஃபாதர் பாக்கியராஜ் வந்து ஜான் பாஸ்கோ, சென்ட் அல்ஃபோன்சா, சென்ட் ரஃபேல், ஜான் பால் 4 அன்பியத்துக்கு ஒரு ஹவுஸ் பிளஸிங் பண்ணுறார். எழுந்திருப்போம். ஆண்டவர் உங்களோடு